முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் வந்துட்டு பொரியலாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சூப்பாகவும் சாப்பிடலாம். மெயினாக நீங்கள் சூப்பாக எடுத்துக்கும் போது வெறும் இலையை மட்டும் அதில் சூப்பில் போட்டு குடிக்காமல் அதோட ஈர்க்கையும் சேர்த்து அதை வந்து நீங்கள் வந்து சூப் மாதிரி பண்ணி குடிக்கும்போது உங்களுடைய எலும்புகளோட வன்மை வந்து அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. ஒரு வீடு மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சிமெண்ட் மாதிரி வந்து நம்மளுடைய எலும்புகள் வந்து இருக்குது. அதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியமும் பாஸ்பரஸும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போஸ்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதாவது வந்து கோன் விழுந்த மாதிரி இருப்பாங்க. இது வந்து இதற்கு காரணம் வந்து போஸ்டர் கிடையாது, மெயினாக வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னால தான். ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எலும்பு மெலிதல் நோய். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா நம்மள நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்கோன்னா ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வர்றது, இது வந்து வயசானவங்களுக்கு வர்றது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் ப்ளஸ் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், நம்மளோட டயட் பேட்டர்ன் சேஞ்சஸ், இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதினரிடம் நிறையவே வந்துட்டு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வந்து காணப்படுது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்ன, இதை வந்து எப்படி நம்ம தடுக்கிறது, அதே மாதிரி வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய அடர்த்தி, அதாவது போன் டென்சிட்டி வந்து குறையிறதுனால ஏற்படுறது. அதே மாதிரி வந்து நம்மளுடைய போன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்குது. அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி வந்து நமக்கு அஸ்திவாரமோ செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் முக்கியமோ அந்த மாதிரி தான் முக்கியமானது நம்மளுடைய எலும்பு. இப்போ எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடி படிக்கட்டு ஏறுறதோ இல்லைன்னா ஒரு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இப்போ அந்த போன் வந்து டென்சிட்டி வந்து குறையுது. அதே மாதிரி இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அடர்த்தி குறையுது. அப்போ வந்து வெற்றிடங்கள் நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரெக்கரண்டாக ஃப்ராக்சர்ஸ் நடக்கிறது. அதாவது போனோட அடிக்குறுத்துன்னு சொல்லுவோம், அது வந்து டக்கு டக்குன்னு உடையிறது. இப்போ நீங்கள் சாதாரணமாகவே வந்து கீழே விழுகுறீங்க அப்படின்னா ஒரு என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு எல்டர் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு உமனாக இருந்தாலும் கூட சாதாரணமாக கீழே விழுகிறீங்க அப்படின்னா கூட டக்குன்னு வந்து போன் உடஞ்சு ஃப்ராக்சருக்கு ஆகிறது. இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே டயர்டாக இருக்கிறது. மெயினான அறிகுறி என்ன இருக்கும்னா அவங்களோட ஹைட் வந்து கம்மியாகிட்டே போகிற மாதிரி இருக்கிறது தான் இதோட மெயின் அறிகுறி. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போஸ்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதாவது வந்து கோன் விழுந்த மாதிரி இருப்பாங்க. இது வந்து இதற்கு காரணம் வந்து போஸ்டர் கிடையாது, மெயினாக வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னால தான். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட் வந்து பார்ப்போம். மெயினாக வந்து இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் வந்து கால்சியத்தோட அளவு எவ்வளோ இருக்குது, பாஸ்பரஸோட அளவு எவ்வளோ இருக்குன்னு. நம்மளுடைய எலும்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய இது வந்து ஒரு வீடு மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சிமெண்ட் மாதிரி வந்து நம்மளுடைய எலும்புகள் வந்து இருக்குது. அதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியமும் பாஸ்பரஸும் இதோட அளவுகள் வந்து குறையிறது. அடுத்து வந்து நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது இதில் என்ன, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி கீழே விழுகிற மாதிரி இருக்கிறது, ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுறது, இல்லைன்னா வந்துட்டு ஒரு கை பசங்கி கீழே விழுந்தா கூட அந்த கை எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருது டாக்டர் அப்படின்னு சொல்கிறது, இல்லை குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, மெயினாக ஸ்பெசிஃபிக்காக வந்து மெனோபாஸ் ஏஜிங்கில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இருக்கப்படுது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் வந்து மருத்துவரை சந்தித்து அதற்கு தகுந்த ஆலோசனையும் அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுடைய போன் அடர்த்தி வந்து குறையிறது வந்து தடுக்கப்படும். பொதுவாகவே போனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய எலும்புகள் வந்து கரைந்து புதிய எலும்புகள் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து நம்ம ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலும்பு மஜ்ஜைகள் இருந்து தான் நமக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து உருவாகுது. ஸோ வந்து ஒவ்வொரு போன்ஸுமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த எலும்பு மஜ்ஜையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரத்தமாகட்டும் இல்லை வந்து போனுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் சத்தாகட்டும் பாஸ்பரஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்புகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சியாக இருக்குது, இல்லை மெயினாக வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய எலும்பில் வந்து ஃப்ரெஜிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எலும்பு வந்து உடையிறதுக்கான தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து மெயினாக இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிப் போன்ஸ், அதாவது இடுப்பு எலும்பு, அடுத்து வந்து ரிஸ்ட் மணிக்கட்டு எலும்பு, அடுத்து வந்து வெர்டிபிராஸ், இந்த மாதிரி எலும்புகளில் தான் வந்துட்டு இந்த அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும். ஸோ
வந்து இந்த இடத்துல அதிகமாக வந்து ஃப்ராக்சர் ஆகுது, ரிப்பீட்டடாக நான் கீழே விழுகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போன் டென்சிட்டி, மினரல் டென்சிட்டி டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்குறது நல்லது. இல்லை ஒரு வந்துட்டு நிறைய பேர் ஒரு தவறான புரிதல் இருக்கும், என்ன அப்படின்னா வந்துட்டு ஆஸ்டியோ மலேசியாவாக இருக்குமோ இல்லை ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருக்குமோ, இது நார்மலான கால்சியம் டெஃபிஷியன்சி தானே. நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்கேன் டாக்டர். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ஆனதுக்கப்புறமே இருந்தே எனக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு, நான் எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஆஸ்டியோபோரோசிஸோ இல்லை எலும்பு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய தவறான புரிதல் இருக்குது. ஆஸ்டியோ மலேசியான்றது வந்து கால்சியம் வந்து குறைவாக இருக்கிறது. இந்த கால்சியம் சத்து குறைபாடை தான் வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மெயின் ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்ன அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடு மட்டும் கிடையாது, முழுமையான எலும்பில் இருக்கக்கூடிய அடர்த்தி வந்து குறையிறது. ஸோ வந்து இந்த எலும்பு கரையிறது அப்படின்றது வந்து அதிகப்படியாக சீக்கிரமாக நடந்துகிட்டே இருக்கிறது யங் ஏஜ் கூட. மெயினாக வந்து ஒரு 20 to 30 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து அதிகப்படியாக காணப்படுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது மெனோபாஸ் டைமிங்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக லேடிஸ் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி வந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட வந்து எனக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற புரதச்சத்து நம்மளுடைய உடம்புல வந்து அதுவும் மெயினாக எலும்புல வந்து கம்மியாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி டாக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது, நம்மளுடைய இயற்கையான முறையில் வந்துட்டு அதே மாதிரி உணவு முறைகளை வந்து இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் இருக்குது, இல்லை ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சியே இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான உணவுப் பொருள்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்றாடம் உங்களோட உணவுகளில் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் வந்துட்டு பொரியலாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சூப்பாகவும் சாப்பிடலாம். மெயினாக நீங்கள் சூப்பாக எடுத்துக்கும் போது வெறும் இலையை மட்டும் அதில் சூப்பில் போட்டு குடிக்காமல் அதோட ஈர்க்கையும் சேர்த்து அதை வந்து நீங்கள் வந்து சூப் மாதிரி பண்ணி குடிக்கும்போது உங்களுடைய எலும்புகளோட வன்மை வந்து அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. அதே மாதிரி மெயினாக வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேழ்விறகு எடுத்துக்கணும். கேழ்விறகு வந்து காலையில் தினசரி வந்து நீங்கள் ஒரு 2 இட்லி இல்லை 2 தோசை சாப்பிட்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்விறகு கஞ்சி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு கேழ்விறகு கூழ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சம்மர் அப்படிங்கும்போது கேழ்விறகு கூழ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த ராகியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறந்த கால்சியம் சோர்ஸ் இருக்குது. ஸோ வந்து தினசரி உங்களோட உணவில் வந்து ராகின்றது இடம்பெறணும். அதே மாதிரி மதியத்தில் வந்து பொரியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து இடம்பெறணும். அதே மாதிரி தினசரி வந்து முட்டை வந்து 2 எடுத்துக்கணும். எலும்பு வன்மைப்படுத்துக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பிரண்டை துவையல் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பிரண்டை வந்து உடைந்த எலும்பையும் வந்து ஒட்ட வைக்கிறதுக்கான தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு இருக்கு. ஸோ வந்து நீங்கள் பிரண்டையை வந்து துவையல் மாதிரி செய்து உங்களுடைய அன்றாட உணவில் வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இட்லி தோசை கூட நீங்கள் பிரண்டை துவையல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மதிய உணவில் கூட பிரண்டை பொடி கிடச்சிது அப்படின்னா அந்த பவுடரை நீங்கள் சாப்பாட்டில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் வந்து உருக்குன நெய் சேர்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த எலும்பில் இருக்கக்கூடிய அடர்த்தி வந்து குறையிறது வந்து வெகுவாக குறையும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 4ஆம் வாரம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி
கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி, ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர், டாக்டர் நவநீத், ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness